டயர் சைட்டிங்க ஒரு ஃபுல்லாக வால் மட்டும் மேலே வந்து போகுது. ஓ கன்னடா ஹீரோயின். கன்னட கரடிங்களா? இப்போ நம்ம பார்த்து பல்லே ஃபீமேலுங்க. இப்போ படுத்துட்டோம். எவ்வளோ ஏஜிங்க அதுக்கு? 6. ஈவினிங் ஃபர்ஸ்ட் சஃபாரி 2:15 to 4:15. நல்ல வெயிலுங்க பயங்கரம். ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம் பஸ் சஃபாரி. மரம் பாருங்க. டயர் இங்கே தாங்க இருக்குது. பிஸ்னஸ்க்கு இருக்கு. தெரியலடா இங்கே இல்லைடா அங்கே. டயர் பாருங்க இந்த மாதிரி ஏரியாவில் படுத்தோம். காலையில் பார்த்த டயரை இப்போ பார்க்க முடியலங்க. எல்லாம் உள்ள பிஸ்னஸ் கலர் போயிடுச்சு போலங்க. லைட்டாக கூட தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கபினியில் செகண்ட் டே வைல்ட் லைஃப் சஃபாரிங்க. இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக ட்ரிப்பில் பிளானே பண்ணியிருந்தோம். ஒரு நாள் தான் கபினி பிளானு. நம்ம 2 நாளாக மாறினதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நாவர்களே நானாச்சி கேட்டு வீரநகாசனகளி கேட்லலாம் வந்து சஃபாரி வந்து மான்சூன்னால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியாமல் அங்கே விசிட் பண்ணிட்டோம். அங்கே வைல்ட் லைஃப் ஸ்டே வந்து பண்ணியிருந்தோம் கங்கோத்ரி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில். ஆனால் நம்ம சஃபாரி எதுவும் பண்ண முடியாதனால நம்ம ஒரு நாள் முன்னாடியே கபினி வந்துட்டோம். இது செகண்ட் டே சஃபாரி. ஃபஸ்ட் டே சஃபாரி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து டயர் சைட்டிங் பெருசாக நமக்கு கிடைக்கல. இந்த சஃபாரிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா மல்டிபிள் டைம்ஸ் வந்து டைகர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து டிடி ஃபீமேல் டைகர்ஸுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஏரியாவில் சைட் ஆகிற டைகருங்க. நேற்று நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த டைகரோட குட்டி சப் அடல்ட் மேலு நேற்று கில்லடிச்சு அந்த ஏரியாவிலே தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சஃபாரியில் அந்த டைகர் இல்லை. மேபி நெக்ஸ்ட் சஃபாரியில் நெக்ஸ்ட் டேயில் கண்டிப்பாக திரும்பவும் நம்மளால் அந்த சப் அடல்ட் மேல் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல கில் மெயின்டைன் பண்ணுது. ரெகுலராக அங்கே சைட் ஆகுது. ஸோ சான்ஸ் அதிகம் அந்த டைகர் நம்ம பார்க்குறக்கு. டிடி ஃபீமேல் வேறு லெவலில் சைட்டிங்கு. ரொம்ப நேரம் படுத்துருந்தது. நல்ல வெயிலில் ஓப்பன் ஏரியாவில் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு மூவ் ஆகி ஆப்போசிட் டைரெக்ஷன் போயிடுச்சுங்க. இதுவே ரோட் கிராஸ் ஆகி இப்படி வந்துருந்துச்சுன்னா நம்மளால் கிளியராக பார்த்துருக்க முடியும். டயர் சைட்டிங்க ஒரு வழியாக பார்த்தாச்சு. டைகர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டைகர் சைட்டிங் ஆகிற இடங்க. 2 எலிஃபென்ட் இருக்குங்க, 1 குட்டி. இந்த எலிஃபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பார்த்தோம். அங்கே டைகர் வந்து சைட் ஆகிக்கிறதுனால ஃபஸ்ட்டு டைகரை வந்து ஸ்பாட் பண்ணிட்டு வந்துடலான்னு டிரைவர் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக டைகர் சைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனதுனால நம்மளால் டைகரை வந்து கரெக்டாக டைமிங்கில் பார்க்க முடிஞ்சு. நம்ம போய் கொஞ்சம் நேரத்தில் டைகர் அங்கேருந்து கிளம்பிருச்சு. நம்ம இந்த மாதிரி மித்த அனிமல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டைகர் சைட்டிங் வந்து அங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம போகும்போது கண்டிப்பாக சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ கபினி பொறுத்த வரைக்கும் டைகர் சைட்டிங் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டைகர் பார்க்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. டைகர் பார்த்து முடிச்சுட்டு எகைன் வந்து இங்கே எலிஃபென்ட்ஸ் இருந்ததுனால எலிஃபென்ட்ஸை பார்த்தோம். இந்த எலிஃபென்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வேறு ஏதாவது கார்னிவோரஸ் அனிமல் லெப்பர்டோ டைகரோ வேறு ஏதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா இதனால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமலுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோக்கு வந்து ஃபுட் எடுத்துக்கும். ஒரு 150+ லிட்டருக்கு மேலே தண்ணி அதுக்கு தேவை. ஸோ தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் அதுக்கு தீனி அதிகமாக இருக்கிற ஏரியாஸில் தான் வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து ரொம்பவுமே பார்க்க முடியும். கபினியில் வந்து எலிஃபென்ட்ஸ் எப்போவுமே நம்மளால் பார்க்க முடியும். பட் க்ரௌடாக எப்போ பார்க்க முடியும்னா சம்மர் டைமில் பார்க்க முடியுங்க. அந்த லேக் பேக் வாட்டர் ஏரியாவில் கபினி பேக் வாட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடியும்.
நான் கேள்விப்பட்டிருக்கேன், நூற்றுக்கணக்கான எலிஃபெண்ட்ஸ் கூடி அட் அ டைமில் வந்து பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஸ்பாட் பண்ணதில்லை. பட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. யானைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவான ஒரு அனிமலுங்க. இதோட மெமரி பவர் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை 10-20 வருஷத்துக்கு கூடி ஞாபகம் வச்சுக்கலாமா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. இது வந்து ஒரு வழித்தடத்தை வந்து காட்டில் ஃபாலோ பண்ணி ஃபுட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட்டில் தான் போகுங்க. ஏன்னா இது ஒரே இடத்துல இருக்க முடியாது. இதுக்கு வந்து நிறையா வந்து ஃபுட்டு தேவையினால ஃபுட்டுக்கு வேண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்டு ஜீரணத்துக்கு வேண்டி நடந்துகிட்டே தான் இருக்குங்க ஃபுல்லாக. குட்டி இருந்ததுன்னா மட்டும் அதோட ட்ராவலிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நார்மலாக 45 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து டெய்லியும் வந்து ட்ராவல் பண்ணும். இன்னொரு எலிஃபெண்ட்டுங்க பக்கத்துலேயே. கபினியில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் பார்த்தா நிறையா பார்க்க முடியும், இல்லைன்னா ஒன்று கூடி பார்க்க முடியாமல் கூடி போகலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறையா எலிஃபெண்ட்ஸு ஒரு 2:30 போலையேங்க, மத்தியான டைமில் நல்ல வெயிலில். டைகர், எலிஃபெண்ட்ஸ் நல்ல சைட்டிங். பொதுவாக இந்த சஃபாரிக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய நாலேஜ் எப்படி இருந்ததுனாங்க, 215 to 415 சஃபாரினா அனிமல் சைட்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது, மேபி டைகர் எல்லாமே சான்ஸ் வந்து கம்மி ஸ்பாட் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கபினி வந்து இன்றைக்கி என்னை டோட்டலாகவே மாற்றிருச்சுங்க. 215 to 415 சஃபாரி தான். ஆல்ரெடி நம்ம டிடி ஃபீமேல் டைகர் வந்து பார்த்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் எலிஃபெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு திரும்ப இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, டைகர் இன்னொன்று ஸ்பாட் ஆகிருக்குங்கிற மாதிரி. திரும்ப நம்ம போய் பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த இடத்துல பார்த்தோம், அப்போ இந்த டைகர் வந்து இல்லைங்க, பக்கத்தில் எங்கேயோ போயிட்டு மறுபடியும் திரும்ப இதே இடத்துல வந்து படுத்துட்டு இருந்தது. புஷஸ்குள்ளாக இருந்ததுங்க, கிளியராக நம்ம ஸ்பாட் பண்ண முடியல. இந்த டைகர் வந்து கொஞ்சம் சை டைப்பு, சப் அடல்ட் மேலு, டிடி ஃபீமேலோட குட்டிங்க. இந்த இடத்துல கில் மெயின்டைன் பண்ணுறதுனால சாப்பிட்டு இந்த இடத்துல நல்லா தண்ணியில் உள்ளே படுத்துட்டு இருக்குங்க. மத்தியானம் 215 to 415 சஃபாரியில் இது 2வது டைகர் சைட்டிங். பொதுவாக மத்தியான டைமில் இந்த 2:30, 3 o'clock போலலாம் வெயிலுக்கு டைகர் சைட்டிங் அமையாது. 3 o'clock மேலே, 3:30க்கு மேலே தான் வந்து டைகர் அமையுங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த சஃபாரி வந்து டோட்டலாகவே நான் நினச்சது தப்புங்கிற மாதிரி சொல்லிடுச்சுங்க. ஸோ கபினி பொறுத்த வரைக்கும் 2.25 சஃபாரியுமே ஒர்த்து தாங்க. நம்மளால டைகரெல்லாம் வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. ரெண்டு டைகர் சைட்டிங்க ஒரே சஃபாரியில். பட்டு நல்லா கிளியராக பார்க்க முடியல. செகண்ட் டைகரு நேற்று படுத்திருந்த மாதிரியே, காலையில் படுத்திருந்த மாதிரியே படுத்திருந்தேங்க. ஈவினிங் செகண்ட் சஃபாரிங்க, ஜீப் சஃபாரி. நம்ம ஆஃப்டர்நூன் 215 சஃபாரிலேயே 2 டைகர் பார்த்துட்டோம். 415 to 615 வந்து பெஸ்ட்டு டைமிங்கு. ஸோ இதில் கண்டிப்பாக நிறையா டைகர்ஸ் பார்க்குறக்கு வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த இடத்துல நம்ம டைகர் ஸ்பாட் பண்ணோம். ஆனால் ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு பக்கம் மூவ் ஆயிடுச்சு. வேறு எங்கடான்னு தேடும்போது அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரொம்பவுமே புஷஸ்குள்ளார வந்து டைகர் வந்து ஸ்பாட் ஆச்சுங்க. நல்லா கிளியராக பார்க்க முடியல, பட் ஒரு வழியாக நமக்கு சைட்டிங் கிடச்சிதுங்க. நம்ம பார்த்த டைகர் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டைகர்ஸோட குட்டிங்க, சப் அடல்ட்டு மேல் டைகரு. கொஞ்சம் ஷை டைப்புங்க, கில் அடிச்சிருக்க மாட்டிருக்கு. 2-3 டேஸாக இதே இடத்துல தான் படுத்துட்டு இருக்கு. இன்றைக்கி கபினியில் கன்னட ஹீரோயின் ஒருத்தங்களை வந்து சஃபாரியில் பார்க்க முடிஞ்சுங்க. நீங்களே பாருங்கள் யாருன்னு. கன்னட ஹீரோயின், மேல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுங்க. ஃபீமேல் எலிஃபெண்ட்டு குட்டியோட கொஞ்சம் கேப்பில் வந்து நிறையா நின்றுட்டு இருந்துருங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயினாக டைகர் சைட்டிங் பார்க்குறதுக்கான இம்பார்ட்டண்டான பிளேஸ் கபினியில். பர்னிங் ஜோனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு செக் டேம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கீழே. அந்த செக் டேமுக்கு ஒட்டியே லெஃப்ட் சைடில் தான் டைகர் படுத்துருந்தது. கொஞ்சம் ஹில்லாட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் நிற்கிது நிறையா.
ஃபர்ஸ்ட் சஃபாரி ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டிடி ஃபீமேல் ஸ்பாட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மேலே போச்சு. இந்த ஹில்லுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் நிறையா நிற்கிதுங்க. டைகர் மூமெண்ட் இந்த இடத்துல இருக்குது, 2-3 டைகர் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எலிஃபெண்ட்ஸ் அதை பற்றி ஒரே பண்ணிக்காமல் அது பாட்டுக்கு குட்டி வச்சுட்டு சாப்பிட்டு ஒரு குரூப்பு நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் 2 எலிஃபெண்ட்ஸாக பார்க்க முடிஞ்சுங்க. ஒரு 3 குரூப் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணோம். ரொம்ப நேரம் நம்ம பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் க்ளோஸ் சைட்டிங் தாங்க எலிஃபெண்ட்ஸு. ஒயில்ட் அனிமல்ஸில் எலிஃபெண்ட் வந்து குட்டியை ரொம்பவுமே சேஃபாக பாதுகாக்குங்க. இப்போ குட்டி அங்கே இருக்குதுன்னா மதர் எலிஃபெண்ட் அதே இடத்துல தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குங்க. தனியாக நம்ம பார்க்கவே முடியாது குட்டியை. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மதர் எலிஃபெண்ட்டு ரொம்பவுமே சின்ன குட்டி பால் குடிச்சிட்டு இருந்ததுங்க. நல்ல சைட்டிங்கு. ஜீப்புக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க இந்த சைட்டிங்கு. அது பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டு இருந்தது மதர் எலிஃபெண்ட்டு. குட்டி பார்த்திங்கன்னா அழகாக ரோட் சைடில் நம்மளால் கிளியராக குட்டியை ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடிஞ்சு. நல்ல அழகான குட்டிங்க, நல்ல மதர் எலிஃபெண்ட், நல்ல குட்டி யானை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த டைமிங்கில் வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து சைட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூன் 2:15 to 4:15 பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும். நம்ம சைட் பண்ணோம்னாலும் அந்த வெயில் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பட் இந்த டைமில் டைகரோ வேறு எந்த வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தாலும் நமக்கு அந்த லைட்டிங் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும் நமக்கு. அது போக அந்த நேச்சரோட சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு அடிஷ்னலுங்க. ஈவினிங் 4 o'clock மேலே சைட்டிங் கிடச்சிதுன்னா டைகர் சைட்டிங்கெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறக்கு. இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 6 to 7:30 நமக்கு சைட்டிங் கிடச்சாலும் சூப்பராக இருக்குங்க. பொதுவாக டைகர் சைட்டிங்க்கு வந்து நம்ம டைமிங்கெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம், எப்போ கிடச்சாலுமே அது இன்ட்ரெஸ்டிங் தான். பட்டு இந்த ஒரு 6 to 7:30 மார்னிங்கு, ஈவினிங் வந்து 4 to 6 அமையும் போது பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக இருக்கும். மெயினாக 4:30 to 6 டைகர் சைட்டிங்லாம் கிடச்சா செம்மையாக இருக்குங்க பார்க்குறக்கு. பொதுவாக டைகர் சைட்டிங் அமையிறதே லக்கு தாங்க. டைகர் சைட்டிங், லெப்பர்ட் சைட்டிங் எல்லாம் கிளைமேட் வந்து எப்போ வேணாலும் மாறலாம். மார்னிங் 8-9 பார்த்திங்கன்னா மிஸ்டி வியூ அமையலாம், ஆஃப்டர்நூன் டைமில் கூட அமையலாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லலாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஒரு சில டைம் அனிமல் சைட்டிங் அமைஞ்சு நல்ல சூப்பரான கிளைமேட்டும் இருந்ததுன்னா, லைட்டிங் எல்லாம் செம்மையாக இருந்ததுன்னா நம்மளோட லக்கு தாங்க அனிமல் சைட்டிங். நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டைகர் சைட்டிங் எந்த டைமிங்கில் அமைஞ்சாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதில் நம்மளும் ஒருத்தங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த இடத்துல தான் டைகர் சைட் ஆச்சு. எலிஃபென்ட்ஸ் குரூப்பும் வல்ச்சருங்களா? நம்ம வல்ச்சர் பார்க்குறேங்க ஃபஸ்ட் டைமாக கபினியில். இந்த வல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா ரேர் சைட்டிங்னே சொல்லலாம். நம்ம ஜீப் சஃபாரியில் இது செகண்ட் டைமாக பார்க்குறோம், கபினியில் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் வந்து ஏர்லி மார்னிங் சஃபாரியில் நம்ம பார்த்தோம். அப்புறம் கபினி போட் சஃபாரிஸில் மழை பெய்யும்போது நம்ம இந்த வல்ச்சரை குரூப்பாக பார்த்தோம். ஒரு 4 குரூப்பாக லைனாக உட்காந்துருந்ததுங்க மலையில், தரையில். அது பார்த்திங்கன்னா லாங் சைட்டிங்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஓரளவுக்கு நல்லா க்ளோஸ் சைட்டிங்கு. ஈவன் முத்தங்கா ஃபாரஸ்ட்லேயும் நம்ம பார்த்தது லாங் சைட்டிங்கு. இவ்வளோ கிளியராக க்ளோஸில் நம்ம அதோட கலரெல்லாம் கிளியராக பார்க்க முடிஞ்சுங்க. பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ ரகடாக அக்ரெசிவாக இருக்குதுன்னு. ஈகிளுக்கெல்லாம் ஈகிளுங்க, வல்ச்சர். கபினியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டட் டீஸ் பஞ்சமே இருக்காதுங்க. நாகர்வேலி டைகர் ரிசர்வில் மோர் தென் 40,000 ஸ்பாட்டட் டீஸ் இருக்குங்க. டைகருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஃபுட்டு. மெயினாக வந்து ஸ்பாட்டட் டீஸ் தான் அடிக்கும் லெப்பர்டு, டைகரு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா காட்டில் இந்த மேல் ஸ்பாட்டட் டீரை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு அதை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலர் வந்து டீஸை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு ஸ்பாட்டட் டீஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மேல் டீர் வந்து ஒரு சில டைம் வந்து அதோட பிஹேவியர் பார்க்குறக்கே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ஸ் குரூப்புங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி, ஒரு மதரு, அது போக இன்னொரு கார் இருந்தது. குட்டியும் மதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக வேறு லெவலில் நமக்கு சைட்டிங்கு.
மதர் எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா குட்டியை அவ்வளோ பாசமாக கேர் பண்ணிச்சு. நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் ரொம்ப க்ளோஸில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி கிடையாது, ஓரளவுக்கு பெரிய சைஸ் தான். ரொம்ப சின்ன குட்டியை இந்த மாதிரி கொஞ்சம் நான் அதை பார்த்துருக்கேன். பட்டு ஓரளவுக்கு பெரிய சைஸ் குட்டியை வந்து மதர் கார் வந்து இந்தளவுக்கு கேர் பண்ணுறதை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். காரு எலிஃபெண்ட்டு வேறு லெவல் கேர் பண்ணிக்கோங்க அதோட குட்டியை. குட்டி இருந்ததுன்னா வேறு எங்கேயுமே போகாது, குட்டியை ஒட்டியே தான் பக்கத்தில் தான் நிற்கும். குட்டிக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுங்கள். ஏன்னா காட்டில் டைகரு லெப்பர்டு மூலிமா குட்டிக்கு ஆபத்து வந்துடும்ன்ட்டு குட்டியை விட்டு ரொம்ப தூரம் எங்கேயுமே போகாது. அதோட ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா, குட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஃபேமிலி கூடவே தாங்க இருக்கும். குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒயில்ட் கார்ஸ் வந்து கிட்டத்தட்ட எலிஃபெண்ட் மாதிரியே தான். இந்த கார் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மாடு தானேன்னு நினச்சி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அனிமலுங்க. இது சண்டை வந்துருச்சுன்னா, இது கோவப்பட்டுருச்சுன்னா எந்தளவுக்கு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணணுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. எலிஃபெண்ட்கிட்ட கூட நம்ம தப்பிச்சிடலாம். இதெல்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் மேல் காரெல்லாம் வந்து கொடூரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பந்திப்பூரில் வந்து டைகர் சைட்டிங் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மேல் கார்ஸ் 2 பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தது. அதோட ஃபுட்டேஜ் வந்து நம்ம கிடச்சிது. நான் டைகர் சைட்டிங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பந்திப்பூர் ஒன் ஆஃப் த டைகர் சைட்டிங் வீடியோவில் பயங்கரமாக சண்டை போடுங்க. 2 கார் முட்டுச்சுன்னா அவ்வளோ சவுண்டு, அந்த இடமே பார்த்திங்கன்னா அதிரும். ஸோ குட்டியெல்லாம் நம்ம டச் பண்ணோம்னா ரிஸ்க்கு தான். குட்டியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். டைகரெல்லாம் வந்து குட்டியை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ ரொம்பவுமே சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடணும். ஒயில்ட் காரு ஒரு 3 குட்டியோட. பொதுவாக 4 to 6 பார்த்திங்கன்னா டைகர் சைட்டிங் வந்து சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டைமிங்கில் அடிஷ்னலாக நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். எலிஃபெண்ட்ஸு, கார்ஸு, டீஸ் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். மித்த டைமிங்லாம் இந்த மாதிரி மித்த அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியுமான்னு தெரில. பட் டைகர் சைட்டிங் வந்து சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு அமையலை, தேடிட்டே இருந்தோம். பட் எலிஃபெண்ட்ஸ் தான் நிறையா ஸ்பாட் ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 2 ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸு ரொம்ப லாங் சைட்டிங் தான். புஷஸ்குள்ளாக இருந்தது. அதோட தலை மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. காது வந்து மூமெண்ட்டு, தும்பிக்கையில் வந்து சாப்பிட்றத மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் போன சஃபாரிஸில் கபினியில் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ எலிஃபெண்ட்ஸ் பார்க்குறேங்க ஒரே சஃபாரியில். அதுவும் 2 hours சஃபாரியில், 3 hours ஜேஎல்ஆர் சஃபாரியில் கூட நான் இவ்வளோ எலிஃபெண்ட்ஸ் வந்து ஒரு சஃபாரியில் பார்த்தது கிடையாது கபினியில். இது வந்து ஓல்டு டெம்பிள். நான் வந்து போட் சஃபாரி சொல்லலை, ஜீப் சஃபாரி, பஸ் சஃபாரிஸில் இவ்வளோ எலிஃபெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். ये ना टेम्पल है गॉड वर्ल्ड टेम्पल गोपाल எவ்வளோ மான் பாருங்க, ஸ்பாட்டட் டிஸ். ஸ்பாட்டட் டீஸ் பார்த்திங்கன்னா ரோட்டில் அங்கேயும் ஓடிட்டே இருந்தது. பட் அலாம் கால் எதுவுமே வரல. ஒரு குளமாட்டு இருந்தது. அந்த பாண்டில் பார்த்திங்கன்னா ஓரமாக ஒரு ஸ்பாட்டட் டீஸ் வந்து படுத்துட்டு இருந்தது. பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஆனால் இந்த பக்கம் திரும்பும்போது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது தலையில் ஒரு காயங்க. லெப்பர்டோ டைகரோ அட்டாக் பண்ணியிருக்கு. பட் தப்பிச்சு வந்திருக்கு. ஆனால் அது நடக்கவெல்லாம் இல்லை, என்னன்னு தெரில. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பாட்டட் டீஸ் மேல் வந்து சண்டை கட்டிக்கிங்க பயங்கரமாக. அதில் கூட இந்த மாதிரியெல்லாம் காயமாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா அது ஆக்டிவாக தான் இருந்தது டீஸு. பட் இந்த பக்கம் திரும்பும்போது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது தலையில் காயமாக இருக்கிறது. என்ன ரீசன் தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சஃபாரியில் வேறு எந்த டைகர் சைட்டும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு பார்த்த டைகரையே பார்க்கலான்ட்டு போகும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ரொம்ப புஷஸ்குள்ளே போயிடுச்சுங்க. அதோட வால் மட்டும் தெரிஞ்சுது. வால் மட்டும் தெரியுதுங்க, தூக்கிது. புஷஸ் மறைச்சிருச்சு ஃபுல்லாக, வால் மட்டும் மேலே வந்து போகுது. ಕಾಲು ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಸ್ವಲ್ಪ வாலை மட்டும் மேலே காட்டி ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಬಿಡಿ ಮೇಡಮ್, ಕಾಣಿಸಲ್ಲ ಅದು. ಬೇರೆ ಏನು ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ಫೇಸ್ ಮೂವ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು ಈಗ. ஃபேஸ் ಈ ಕಡೆನೇ ಇದೆ, ಬಟ್ இந்த மேல் டயர் வந்து அதே இடத்துல தாங்க படுத்துட்டு இருக்குது. அங்கங்கே ஒரு 50 மீட்டரில் மாறி மாறி படுத்துட்டு இருக்கு. டெயில் மட்டும் அதோட மூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. வெளியே வரலைங்க கடைசி வரைக்கும். இவ்வளோதாங்க இன்னைக்கு சஃபாரி. நாளைக்கு பார்க்கலாம். என்ன பார்த்தேன்? எங்கே பிளாக் கலரில் மேலுக்கு ஃபீமேலுக்கு அது இருக்காதுங்கய்யா. டைகரு இங்கே ஆஃபீஸ் ஓகே வந்துட்டு அதுவே போயிடுச்சுங்க. இருக்கு அனிமல்ஸ் இங்கே எல்லாமே வருங்க, எல்லாமே ஃபாரஸ்ட் தான். இன்னைக்கு வைல்ட் டாக் இந்த வழியாக வந்துச்சு. கவுண்டர் பேக் சைடு டைகர்லாம் வந்துருக்கு. இதாங்க கபினி சஃபாரி டிக்கெட் கவுண்டருங்க. 6 o'clock சஃபாரி, 5:30க்கு வந்துட்டோம். இதான் நம்ம போகிற ஜீப்புங்க. மார்னிங் சஃபாரி, மார்னிங் சஃபாரிங்க, ஜீப் சஃபாரி. எனக்கு பர்சனலாக மார்னிங் சஃபாரி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. காலையில் 6 மணிக்கு காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ஃபாரஸ்ட்டோட மிஸ்டி வியூ வேறு லெவலில் இருக்கும். ஓகே 2:30 3 o'clock போல் இங்கே தான் டைகர் சைட் வச்சு. டைகர் ஃபுட் பிரிண்ட் இருக்குங்க, பட் பார்க்க முடியல. இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இப்படி தான் போயிருக்கு. ஃபுல்லாக அங்கே வரைக்கும் இருந்துச்சுங்க, அந்த பாலத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்துச்சு. கரடி ஹெஜ்ஜாக இருப்பது. கரடிங்களா? கரடியோடது டைகரோடது ரெண்டுமே இருக்குங்க ஃபுட் பிரிண்ட். ஸ்பாட்டட் டீஸுங்க, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக. காட்டுக்குள்ளார இந்த மரத்துக்கு பின்னால் எலிஃபென்ட்ஸ் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். ஒரு சில டைம் காட்டுக்குள்ளார நம்ம போகும்போது ஒரு மரத்தில் வந்து எலிஃபென்ட் மறைஞ்சிருங்களாம்மா. அந்த மரத்துக்கு பின்னால் எலிஃபென்ட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம பார்க்காம போயிட்டோம்னா எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து பார்க்குற திறனை விட இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்பவே அதிகங்க. அது காற்றடிக்கிற திசையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா எலிஃபென்ட் ஆப்போசிட் சைடில் நின்றுச்சுன்னா நம்ம வரது அதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுங்க. அது வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ணாமல் பாறையாட்ட நின்று நம்மளை ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுங்க. நம்ம அது இருக்கிறதே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். ஒரு சிலர் வந்து எலிஃபெண்ட்ஸோட ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. பாருங்கள் எலிஃபெண்ட் எப்படி நிற்கிதுன்னு, ஒரு துளி அசையாமல், ஒரு துளி சவுண்ட் கிடையாதுங்க. நம்ம பேசுகிற சவுண்டை வச்சு அது அங்கே யாரோ இருக்கிறாங்கன்னு எப்படி சென்ஸ் பண்ணுது பாருங்கள். அது போக கொஞ்சம் முன்னாடி இன்னும் 2-3 எலிஃபெண்ட்டுங்க. காலையில் சஃபாரியில் நம்மளால் நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. கபினி பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங்கும் இன்றைக்கி காலையிலையும் நல்ல எலிஃபெண்ட்ஸ் ஆகிட்டிங்க. பட் டஸ்கர் வந்து நம்ம ஒன்று கூடி பார்க்கலாங்க. குட்டி டஸ்கர் மட்டும் பார்த்தோம் ஒரு சஃபாரியில். பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மதரு ஒரு குட்டி டஸ்கரு. பட் பெரிய டஸ்கர் எதுவுமே பார்க்க முடியல. மான் நிறையா ஓடிட்டு இருந்ததுங்க. நம்ம லெப்பர்டோ டைகருங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பட் அலாம் கால் எதுவுமே வரல. வெளியே போயிட மாட்டேங்குது ஃபாரஸ்ட். இந்த டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தோட்டங்க, ஃபாரஸ்ட்டோட பார்டரு. நைட் டைம் ஆனால் வெளியே போயிடும் போலைங்க ஃபாரஸ்ட் விட்டு. எல்லாம் காலையில் டைமில் அங்கேருந்து இங்கே ஒடியாந்ததுங்க எல்லாம். இது ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகுதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கார்ஸுங்க, ரோட் கிராசிங்கு. மார்னிங் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸை நம்ம பார்க்கலான்னு நம்ம எந்திரிச்சு நின்று நம்ம வீடியோ எடுக்கலான்னு நினைக்கும் போது டிரைவருக்கு ஒரு மெசேஜுங்க. டைகர் வந்து பர்னிங் பிளேஸில் வந்து சைட் ஆகிருக்குன்னு. டைகர் பர்னிங் பிளேஸ். ಯಾವ ಕಡೆಯಿಂದ ಐತಣ್ಣ? ನೀರು ಕುಡಿತಾ இங்கே போயிருக்குங்க.
நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண இடத்துல டயர் கிராஸ் ஆகிருக்குங்க. நல்ல சைட்டிங், பட் நம்ம பார்க்க முடியல. இப்போ வேற ஒரு டைகர் சைட்டாக இருக்குது, அதான் போயிருக்கோம். எப்படியாவது இந்த டயரையாவது பார்த்துருவோன்ட்டு போகும்போது ஒயில்ட் டாக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க. ஒரு 3 ஒயில்ட் டாக்கு, 2 ஒயில்ட் டாக் பார்த்திங்கன்னா ஜீப்புக்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்துட்டு இருந்தது. சரணாக பார்த்திங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு மூவ் ஆச்சு. ஒயில்ட் டாக்ஸ் நல்ல சைட்டிங்கு. ஒயில்ட் டாக் சைட்டிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரேரு. எல்லா சஃபாரிலையும் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. டைகர் சைட்டிங் கூடி நமக்கு சான்ஸ் அதிகம், ஒயில்ட் டாக் சைட்டிங் வந்து ரொம்ப ரேரும்பாங்க. பட் நமக்கு ரீசெண்டாக அதிகமாக கிடச்சிட்ருக்குங்க. டெய்லியும் ஒயில்ட் டாக் தாங்க சைட்டு. டயர் புஷஸ்குள்ளே இருக்குன்னு கிளியராக தெரில. ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் டைகர் இங்கே தான் இருக்குதுன்னாங்க. ஸோ எப்படியாவது டைகரை பார்த்துருவோன்னு ரொம்பவுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. டைகர் எந்திரிக்கும்னு பார்த்தோம், பட் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த புத்துக்கு பக்கத்துலேயே தாங்க வால் மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்குதுன்னு. காலையில் நல்லா தூக்கம், பட்டு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். பட் டைகர் வந்து நம்மளை பார்க்க ஆசைப்படல. ஒன்லி ஹெட் டைகர் படுத்துட்டு இருக்கிறத மட்டும் நமக்கு தெரியுதுங்க. பட் நமக்கு முன்னாடி வந்தவங்க அது தலையெல்லாம் பார்த்துருக்குங்க. இப்போ நம்ம பார்த்து பல்லே ஃபீமேலுங்க. இப்போ படுத்துட்டோம். எவ்வளோ ஏஜிங்க அதுக்கு? 6. ஓகே, 3 கப் இருக்குங்களா? நமக்கு கை கட்டின இந்த டைகர் சைட்டிங்கு வாய் கட்டலைங்க. நம்மளால் கிளியராக டைகரை பார்க்க முடில. இது தாங்க பல்லே டைகர். நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க. நம்ம ஆனால் சைட் பண்ணலைங்க. சஃபாரி டைமிங் முடிஞ்சதுனால நம்ம கிளம்பிட்டோம். செகண்ட் சஃபாரி. சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதையும் எப்போவுமே வழக்கமாக சைட் ஆகிற சப்படல்ட் மேல் டைகர் சைட்டிங்காக தான் அந்த பிளேஸ் போவாங்க. இந்த சஃபாரிலையும் அங்கே டைகர் சைட்டிங் ஆகுதான்னு பார்த்தோம். ஏன்னா ரெகுலராக 2-3 நாளாக அந்த இடத்துல டைகர் ஸ்பாட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஸ்பாட் ஆகலை. காலையில் சஃபாரிலையும் இந்த சஃபாரிலையும் சேம் டிரைவரு. ஸோ ஏற்கனவே நமக்கு சைட்டிங் பல்லே டைகர் ஆன இடத்துக்கே வந்து நம்ம போனோம். அங்கே பார்த்திங்கன்னா டைகர் அதே இடத்துல தான் நம்ம போனப்போ எப்படி இருந்ததோ வரப்போவும் அதே மாதிரி தான் படுத்துட்டு இருந்தது. நல்ல தூக்கம், எந்திரிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு முன்னால் அந்த இடத்துல வெயிட் பண்ணவங்கெல்லாம் சஃபாரி முடிகிற டைம் ஆனதுனால அவங்க அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. நமக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சிருச்சுங்க. கரெக்டாக அங்கே வண்டியை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம், டைகர் எந்திரிக்கும் பார்க்கலான்னு. நம்ம நினச்ச மாதிரியே கொஞ்சம் நேரம் கழித்து டைகர் வந்து மூவ்மெண்ட் பண்ணிச்சு. அதோட கால் வால் அதெல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருந்தது. டன்னெல்லாம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக எந்திரிச்சிருங்கிற மாதிரி தோணுச்சு. பட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. மறுபடியும் ஃப்ளாட்டாக போய் படுத்துட்டு இருந்தது. பட்டு சஃபாரி தொடங்கி கொஞ்சம் நேரம் தான் ஆனதுனால நமக்கு கொஞ்சம் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்குது. எப்படியும் டைகர் பார்த்துடலான்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டைகர் எந்திரிச்சு நமக்கு சைட்டிங் கிடச்சிது. ஃபஸ்ட் டைமாக இந்த டைகரை பார்க்குறேங்க. அதுவும் இந்த புஷஸ்க்கு நடுவில் அதோட தலை. இந்த டைகரை பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக இருந்ததுங்க. இந்த டைகர் பார்த்திங்கன்னா ஃபீமேல் டைகரு, 6 இயர்ஸ் ஓல்டுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 குட்டி இருக்குதுங்க. ரீசெண்டாக குட்டியை வந்து ஸ்பாட் பண்ண முடில. பட் நிறைய பேர் ரீசெண்டாக பார்த்துருக்காங்க இந்த டைகரை குட்டியோட. ಬೇರೆಯವ್ರು ನೋಡಿ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. நல்ல சைட்டிங்கு. ரொம்ப டயர்டாக இருந்தது டைகரு. நல்லா தூக்கமாப்பில் தாங்க இருந்தது. எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்தோம். எந்திரிக்கும் போது நம்ம எப்படியாவது பார்த்துறோன்னா மிஸ் பண்ணக்கூடாதுங்க. பட் எந்திரிச்சு நம்ம வண்டி இருக்கிற சைடில் கிராஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும். பட் எந்த சைடு போகும், என்ன ரியாக்ட் பண்ணணுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. டைகரு 4 பக்கத்தில் எந்த பக்கம் போகுதோ அது நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா சைட்டிங் நல்லாயிருக்கும். ஆப்போசிட் சைடில் போனால் கண்டிப்பாக சான்ஸ் கம்மி. ஆனால் இந்த சைட்டிங் கிடச்சதே நமக்கு ரொம்ப ஹாப்பிங்க. எப்படியாவது அதோட தலைவாவது பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து டைகர் சடனாக மூவ் ஆகி போயிடும். நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, அதே இடத்துல படுத்துட்டு இருந்தது. நம்ம பார்க்க முடியாமல் ஓடி போயிருக்கலாம் இந்த டைகரை. நம்ம டிடி ஃபீமேலு, அது போக கட்லீஃப் மேலு, அது போக மகே ஃபீமேலு, இப்போ பல்லே ஃபீமேலும் பார்த்தாச்சுங்க.
அப்புறம் சப்படல்ட்டு மேல் டைகர் டிடி ஃபீமேலோட குட்டியும் பார்த்தாச்சு. 5 டைகர் பார்த்தாங்க இது வரைக்கும் கபினியில். இந்த 3 ஃபீமேல் டைகர் தான் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு கபினி பொறுத்த வரைக்கும். மகே, டிடி ஃபீமேலு, அது போக பல்லே ஃபீமேல். கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தாங்க 3. நல்லா போல்டான டைகருங்கன்னு சொல்லுவாங்க. வண்டிக்கெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க, அசால்ட்டாக அது கிராஸ் ஆகும் போகும். இத்தனை வண்டி நிற்கிது, அது பாட்டுக்கு அதே இடத்துல கெத்தாக படுத்துங்கச்சுங்க, ஒரு துளி பயப்படவே இல்லை. மறுபடியும் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துங்கிட்டு இருந்தது. எந்திரிச்சுதா, கிராஸ் ஆச்சா, எந்த பக்கம் கிராஸ் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு வழியாக டைகர் வந்து தூக்கத்துலேருந்து வெளியே வந்துச்சுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1.5 hours 2 hours வந்து இந்த இடத்துல படுத்துகிட்டே இருந்ததுங்க. யாருனாலையும் பெருசாக பார்க்க முடியல. ஒரு சில டைம் எழுந்திரிச்சு தலையை மட்டும் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுங்க. காலை எப்படி வச்சுட்டு தூங்குது பாருங்கள். டைகர் இப்படி மலாக்கா படுத்து ரொம்ப நேரம் தூங்குறத ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். கால் வருங்க எப்படி. லாஸ்ட் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பெருசாக பார்க்க முடியல. அதோட உடம்பு மட்டும்தான் லைட்டாக அந்த வரி மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த சஃபாரியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லா படுத்துட்டு அதை மூவ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. எந்திரிச்சிருச்சுங்க டைகரு. எவ்வளோ டயர்டாக இருக்குது பாருங்கள். நைட்டெல்லாம் நல்லா ஹண்டிங் போல். பகலில் காலையில் நேரம் செமையாக தூங்குது. சுற்றியும் வண்டி, அதை பாட்டுக்கு ஜாலி பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்கடா டேயின்னு மறுபடியும் படுத்துச்சு. இந்த தடவை படுக்குமா எந்திரிக்குமான்னு தெரில. க்யூட்டான டைகருங்க. இந்த க்ரீனிஷான அந்த செடிகளுக்கு மத்தியில் டைகர் எப்படி பார்க்கும்போது செமையாக இருந்தது. டைகரோட மூமெண்ட்டே வேறு லெவலுங்க, கெத்துட்டாங்க. இந்த டைகர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே மித்த டைகரை விட இந்த டைகர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. போல்டாக பயப்படவே இல்லை, அது பாட்டுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் படுத்து தூங்கிட்டு ரொம்பவுமே அலர்ட்டாக தாங்க இருந்துது. அப்பப்போ எந்திரிச்சு பார்த்துட்டு தான் இருந்தது. ரொம்ப பக்கத்தில் பார்த்தேங்க இந்த டைகர். நம்ம வண்டி நிற்கிற இதுக்கும் டைகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 feet தான் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து செடி ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால உள்ளே டைகர் படுத்திருந்தால் கிளியராக தெரியாத மாதிரி இருந்தது. நமக்கு எந்திரிச்சு நிற்கும்போது இந்த டைம் வந்து நல்ல வியூவுங்க. இப்போ டைகர் பாருங்கள் எந்திரிச்சு போகிறது செம. இந்த டைம் அந்த பக்கமாக போயிடுச்சுங்க. இப்படி வந்திருந்ததுன்னா நமக்கு சைட்டிங் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் எந்திரிச்சு போன டைகர் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகல. கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் படுத்துருச்சுங்க. ஸோ ஒரு சில வெஹிக்கிளுக்கு வந்து சஃபாரி முடிகிற டைம் அவங்க கொஞ்சம் மூவ் ஆகிட்டாங்க. நமக்கு இன்னொரு பிளேஸ் வந்து நல்லா கிடச்சிது டைகரை ஸ்பாட் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபோனில் எடுத்ததுங்க. இது ஒரு வேறு வியூவில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. உள்ளே போகிறேன், அதனால் உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜும் ஆட் பண்ணுறேன். அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட் வியூவாக இருந்தது. டைகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த புஷஸ் சுற்றி கொஞ்சம் இன்னொரு இடத்துல படுத்திருந்தது ஆப்போசிட் சைடில். நம்ம அதோட வியூ வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிதுங்க. பட் டைகர் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டே தான் இருந்தது அந்த இடத்துல. அப்பப்போ எந்திரிச்சு அதோட ஹெட் மூவ்மெண்ட் மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஓரளவுக்கு நல்ல சைட்டிங்னு நான் சொல்லுவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தூங்கிட்டு தாங்க இருந்தது. அப்பப்போ எந்திரிச்சு ஹெட் மூவ்மெண்ட் மட்டும் நம்மளால் கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சு. ரொம்பவுமே அலர்ட்டாக இருந்தது டைகருங்க. பட் எந்திரிச்சு ரோடு கிராஸ் ஆகும், இல்லைன்னா மூமெண்ட்டு வேறு பக்கம் போகுங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அது மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரியே தெரிலங்க. ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சடனாக ஃப்ளாட்டாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ டிரைவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக டைகர் வந்து இப்போதைக்கு வந்து இங்கேருந்து மூவ் ஆகாது, வேறு அனிமல்ஸ் பார்க்கலாம், வேறு ஏதாவது டைகர் சைட் ஆகுதான்னு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. டைகர் சைட்டிங்க, பல்லே ஃபீமேல், புஷஸ் கலர் தான் இருக்குது, லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தது அது மட்டும்தான். ஸ்பாட்டட் டீஸ் வந்து நிறைய குரூப்பாக பார்க்க முடிஞ்சுங்க செகண்ட் சஃபாரிலையும். அது போக வைல்ட் டாக்ஸ் பார்த்தோம். அங்கொன்று ஆரஞ்சு கலர் அந்த மரத்துக்கு கீழே
அங்க ஒன்று இருக்கு பாருங்க, ரெண்டு இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. நான் கண்டுபிடிச்சு போன சஃபாரியில் நம்ம டைகரை பார்க்க போகும்போது வைல்ட் டாக்ஸ்க்கு பார்த்தேங்க ஒரு 3. இந்த சஃபாரியில் டைகரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேறு ட்ராக்கில் போகும்போது நம்ம வைல்ட் டாக்ஸ் பார்த்தேங்க 2 மரத்தடியில் படுத்துட்டு இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீஸு பீகாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தது. வைல்ட் டாக் இருக்குங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பீகாக் வந்து டான்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தது. கூட வந்தவங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பீகாக் டான்ஸிங்கு. நம்ம ரெகுலராக பார்க்குறதுனால பெருசாக தெரில, பட் இருந்தாலும் நம்ம க்ளோஸில் வந்து இந்த பீகாக்கை நல்லா பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அலாம் கால் டீஸெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு போயிட்டு இருந்ததுங்க. ஒரு லைனாக ஒரு பெரிய டீஸ் குரூப்பு பயங்கரமாக பயந்து அலர்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக இந்த இடத்துல டைகரோ லெப்பர்டோ இருக்குது, பட் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. நம்ம சஃபாரி முடிகிற டைமு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தோம், எதுவுமே பெருசாக ஸ்பாட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக இங்கே லெப்பர்டோ டைகரோ இருக்குங்க. வைல்ட் டாக் இருந்ததுன்னா இந்தளவுக்கு சவுண்ட் போடாது. கண்டிப்பாக இந்த இடத்துல டைகர் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். மேபி லெப்பர்டாக இருக்கலாம். பட் கொஞ்சம் நேரம் டிரைவர் வந்து ட்ரை பண்ண அப்படி ஸ்பாட் பண்ணுறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணோம், பட் முடியல. பக்கத்தில் இருக்குமான்னு நம்ம மூவ் பண்ணி போனோம். ஒரு வாட்டர் ஹோல் ஏரியா இருக்குது, குளம். அங்கேயும் பார்த்திங்கன்னா டீஸ் லைனாக அந்த குளத்துலேருந்து மூவ் ஆகி அந்த பக்கமாக போயிட்டு இருந்தது. குளத்து சைடு பார்த்தோம் ஏதாவது லெப்பர்டோ டைகரோ படுத்துருக்கான்ட்டு, பட் அங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ சஃபாரி முடிகிற டைம்னால நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பும்போது இந்த ஈகிள் பார்த்தோம், சர்பெண்ட் ஈகிள். நம்ம கபினிலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புறேங்க. நம்ம இங்கே எங்கே ஸ்டே பண்ணோன்னா ராயல் இன் கிராண்டுன்னு ஒரு ஹோட்டலுங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எப்போ வந்தாலும் இப்போ ரீசெண்டாக இங்கே தான் தங்கிட்டு இருக்கோம். சஃபாரி எல்லாம் போகணுன்னா நல்லா நீட்டாகவே இருக்குங்க ஹோட்டலு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவும் அதிகம் கிடையாது. அவங்க கொடுக்குற சர்வீசஸ்க்கு ஒருத்தன் தான் நான் நினைக்கிறேன். ஹாட் வாட்டர்லேருந்து வருங்க, ஏசி, ஹாட் வாட்டரு, அப்புறம் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கேருந்து சஃபாரி டிக்கெட் கவுண்டருக்கு வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் போய்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் பக்கம் வருது. 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. அது மட்டும்தாங்க பிரச்சனை, மித்தபடிக்கு ஸ்டே ரொம்பவுமே சூப்பர். பட் சஃபாரி வந்து நம்ம போகணுன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிக்கணுங்க. கடைசியாக நம்ம வழக்கமாக சாப்பிட்ற நஞ்சன்கூடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டேங்க. வடை, மைசூர் வடை. மைசூர் பக்கத்தில் தாங்க இருக்கும். வடை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொன்று கிறிஸ்பியாக இருக்குது. மைசூர் தோசை சிவோட ஃபேவரேட்டுங்க. கேரட் மந்திரி போட்டுருக்காங்க. மசாலா எல்லாம் போட்டிருக்கு.